Hi guys, welcome back to our channel Easy Samayal and Rangoli. Today ரெசிபி என்னன்னு பார்த்தோன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் 5 கத்திரிக்காய், 3 முருங்கைக்காய், 100 கிராம் பருப்பு, சின்ன வெங்காயம் 20 சின்ன வெங்காயம், அப்புறம் லெமன் சைஸில் புளி, 4 தக்காளி, 2 பல்லு பூண்டு. இப்போது குக்கரில் பருப்பு போட்டுக்கணும். 200 ml தண்ணி சேர்த்துக்கலாம். நாலு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கணும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய்க்கு பதிலாக வேறு ஏதாவது காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வீட்டில் இருக்கிற காய் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 10 சின்ன வெங்காயமும் 2 பூண்டும் நம்ம போட்டிருக்கோம். 2 விசில் விடணும். ஸோ நம்ம குக்கர் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பானையில் 2 கரண்டி ஆயில் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரியணும் கடுகு. 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது 15 சின்ன வெங்காயம் இடித்து நம்ம சேர்த்துருக்கோம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டிருக்கோம். நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போது கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடணும். பருப்பும் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ பருப்பு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இது நாங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள்னால காரம் இதில் இருக்காது. அதனால் நாங்கள் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சு வரணும். முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் வெந்துருச்சான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காயில் விட்டமின் சி இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, 5 to 7 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால. இப்போ வடகம் போட்டு தாளிச்சுக்கணும். 2 டீஸ்பூன் வடகம் சேர்த்துக்கலாம். 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வடகமும் நம்ம வீட்டிலையே செஞ்சது தான். இப்போ சாம்பாரோட கலந்து விட்டுடலாம். வாவ், சுவையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.